இங்க ஒரு பையனை தத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பையன் பிறக்கும் போது 4 விரலோட தான் பிறந்திருக்கான். இவனை யார் தத்தெடுக்கிறாங்களோ அவங்க 6 நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. சோ இவங்களுக்கு 3 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த பையனை கூட்டிட்டு போய் கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு யோசிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா ஆசிரமத்துல இருக்கிறவங்க இவனை சந்தோஷமா வச்சிருந்தா மட்டும்தான் இவங்க நினைச்சது கிடைக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சு ஃபர்ஸ்ட் நாள் அவனுக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுக்கறாங்க. அவனும் அதை சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கிடுறான். அப்ப இவங்க நிறைய பணம் கிடைச்சா என்னென்ன செய்யலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. பார்த்தா கூரையை பிச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு கட்டு பணம் இவங்க வீட்டுக்குள்ள வந்து விழுது. அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாகி 2வது நாள் நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனை இன்னும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. சோ 2வது நாள் நைட்டும் அந்த பையன் சந்தோஷமா தூங்குறான். பார்த்தா அன்னைக்கு நைட்டு எங்க இருந்த ஒரு தங்க வளையல் இவங்க வீட்டு கூரையில வந்து விழுது. ஆனா எவ்வளவுதான் காசு பணம் கிடைச்சாலும் இந்த லேடி மட்டும் அவன் மேல உண்மையான பாசத்தோட நடந்துக்கிறா. அதை பாக்குற இவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இந்த பையனை தத்தெடுத்து யாருமே 7 நாளைக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாங்க. சோ 6வது நாளே பணம் கிடைச்சதும் அந்த பையனோட கதையை முடிச்சிடலாம் பிளான்ல இருக்கான். பார்த்தா 5வது நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய குப்பமேடு சரிஞ்ச அந்த பையன் மேல விட போகுது. சோ அவனை காப்பாத்துறதுக்காக இவனோட ஒய்ஃப் ஓடுறா. இவளை காப்பாத்த இவனும் ஓடுறான். அதுல 3 பேருமே அந்த குப்பை கடியில மாட்டிக்கிறாங்க. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பங்களால கண்ணை முடிக்கிறாங்க. அங்கேயே இவன் கேட்ட மாதிரி கட்டுக்கட்டா பணமும் கிடைச்சிருது. சோ 6வது நாளே இவன் கேட்டது எல்லாமே கிடைச்சிருவோம். அந்த பையனோட கதையை முடிச்சலாம் ட்ரை பண்றான். ஆனா கடைசியில இவங்கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்காக இவனோட ஒய்ஃபை இவனை போட்டு தள்ளிட்டு அவளும் இறந்து போயிடுறா.